வெஜ் நல்லது தான். ஆனா எனக்கு செட் ஆகாது அப்படின்னு நீங்களும் என்ன மாதிரியே சொல்றீங்கன்னா, இந்த ஸ்பாட்ட ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க. அப்புறம் அடிக்கடி போவீங்க. இந்தியன் வெஜ் டிஷ்ஷஸ் அதுவும் அத்தன்டிக் டேஸ்ட்ல சவுதில டேஸ்ட் பண்ணணும்னா, கைலாஷ் பார்பட் ரெஸ்டாரண்ட்ட கண்டிப்பா உங்க செக் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. மும்பை ஸ்டைல் சாட்ல இருந்து நல்ல மொறு மொறு தோசை வரைக்கும் ஒவ்வொரு டிஷ்ஷோட டேஸ்ட்டும் நம்மள இந்தியாக்கே கொண்டு போயிடும். பானிபூரி, தஹிபூரி, தால் பெல்லி, கிறிஸ்பி கார்ன் பாஸ்கெட்னு சாட் ஐட்டம்ல அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு. அண்ட் டேஸ்ட்டுமே அப்படி இருக்கும். சாட் ஐட்டம் மட்டும் இல்ல, பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னருக்கு நார்த் இந்தியன் அண்ட் சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ் வெரைட்டியா கிடைக்கும். கைலாஷ் பார்பட் போயிட்டு சோலை பட்டூரே ட்ரை பண்ணனா எப்படி? ஸோ மெயின் டிஷ்ல நான் ட்ரை பண்ணது சோலை பட்டூரே. இவங்க டேஸ்ட்ல வேற எங்கேயுமே கிடைக்காது. இது கூட மிக்ஸ் நான் பிளாட்டர். இதுல 6 வெரைட்டியான நான் வரும். அண்ட் இவங்க வெஜ் கிரேவி எல்லாம் ஏன் இவ்வளோ டேஸ்டா இருக்குன்னே தெரியல. பன்னீர் டிக்கா மசாலா அண்ட் வெந்தய கீரை அண்ட் வெஜிடபிள் மிக்ஸ்ல ஒரு கிரேவி அல்டிமேட் டேஸ்டா இருந்தது. ட்ரிங்க்ஸ்ல கூட நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. லைக் மொஜிட்டோ, ஃப்ரெஷ் ஜூஸ். போனீங்கன்னா கண்டிப்பா இந்த கோவா சில்லி ட்ரிங்கை ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் டிஃப்ரெண்டாவே இருக்கு. டெசர்ட் இல்லாம எப்படி அதுலயுமே நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. நான் ட்ரை பண்ணது இவங்களோட மலாய் குல்ஃபி அண்ட் authentic faluda. Vegetarian and vegan கண்டிப்பா இந்த ஸ்பாட்டை சேவ் பண்ணிக்கோங்க. கோபார் கைலாஷ் பார்பட் a complete vegetarian and vegan restaurant.